வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 43 புள்ளிகள் சரிஞ்சு 23,559 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 197 புள்ளிகள் சரிஞ்சு 77,860 நிறைவடைஞ்சிருக்கு. ப்ராடர் மார்க்கெட்டை பார்க்குறப்பவும் இறங்குமுகமாக தான் இருக்கு. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் 0.25% வந்து கொடுத்துருக்காங்க. இதனால மக்களுக்கு என்னென்ன மாதிரி சார் நன்மைகள் வந்து ஏற்படும், அதை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் அந்த இதை? இது வந்து ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு 0.25% அந்த வட்டி விகிதத்தை குறைச்சதுனால வந்து நமக்கு வந்து உடனே மாதம் மும்மாறி பொழிஞ்சு எல்லாரும் சுபிட்சமாக இருக்க போகிறோமான்னா இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கமாக நான் பார்க்குறேன் அந்த ஆங்கிளில். ஏன்னா இது வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது, நடுவில் மட்டுப்பட்டது. ஏன்னா 4.5% கிட்ட இருந்தது, இன்னைக்கு 6.5% வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து அப்படியே இன்னும் ஏறாம இருக்குது கொஞ்ச நாள், இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் அடுத்து வரக்கூடிய காலாண்டுகளில் இது இன்னும் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான ஒரு ஹோப் தெரியுது. அந்த பின்னணியில இதை பார்க்கணும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் வந்தது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமுமே எல்லோருக்கும் நல்லது அல்லது எல்லோருக்கும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. உதாரணமா பாத்தீங்கன்னா பொதுவாக வட்டி விகிதம் குறைகிறதுங்கிறது நல்லதுதான். என்னன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு வட்டி விகிதத்தை அதிகரிப்பாங்க ஒரு கட்டத்துல. பட் அதுவே வந்து பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கும் சில சமயங்கள்ல. சோ அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது இப்ப வட்டி விகிதம் குறைவதனால பெரும் நிறுவனங்களுக்கு, முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய பல பெரிய நிறுவனங்கள், நிப்டி 500, பிஎஸ்சி 500, அதுக்குள்ள டாப் 500 நிறுவனங்களுக்குள் பாதிக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் பெரும் கடன் சுமையில் இருக்காங்க, ஹைலி லிவரேஜ்டு. அப்ப அதுக்கான வட்டி விகிதம் வந்து அவங்களுக்கு அதுதான் ரா மெட்டீரியல் காஸ்ட் மாதிரி ஆகுது மெயினா. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வட்டி விகிதம் குறையும் பொழுது அவங்களுடைய உற்பத்திக்கான அடக்க விலை குறையும், காஸ்ட் குறையும். அப்ப அது வந்து நேச்சுரலி அதை வந்து வாங்குறவங்களுக்கு, வாடிக்கையாளருக்கு பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இல்லைன்னா அந்த நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்கு, அதிக லாபம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மூன்றாவதாக அந்த நிறுவனம் ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்தால் அந்த நஷ்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 விதமான பலன்கள் இதுல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, அந்த நிறுவனத்துடைய நஷ்டம் குறையலாம், இல்ல லாபம் அதிகரிக்கலாம், அல்லது அந்த பெனிஃபிட்டை பாஸ் பண்ணா வாடிக்கையாளருக்கு அதுல பலன் இருக்கும். ஸோ இந்த 3 விதமான பலன்கள் இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா, தனிநபர் அப்படிங்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா வீட்டு கடன் வாங்கினவங்க, வாகன கடன் வாங்கினவங்க, தனிநபர் கடன் வாங்கினவங்க ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கியிருந்தா, பெரும்பாலும் பர்சனல் லோன்லாம் இஎம்ஐ மாதிரி போயிடும். அது ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டு. அதுல வந்து அவங்க பணம் பண்றாங்க. அதுல ரொம்ப மாறுதல், ஏறினா கூட்டுவாங்க, பட் இறங்கினா குறைக்கிறது ரொம்ப கம்மி. பட் ஹோம் லோன்ல ஃப்ளோட்டிங் ரேட்ல அந்த ரேட் அட்ஜஸ்ட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்கா ஆகிறதுக்கு நாளாகும். நம்ம போய் முன்னால சொன்னோம்னா அந்த ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க அந்த பீரியாடிக்கல் ரிவ்யூல அதை பண்ணுவாங்க. வங்கிகள் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வட்டி விகிதம் எப்போதெல்லாம் அதிகரிக்கிறதோ அதை உடனே அதிகரிச்சிடுறாங்க. ஆனால் குறையும் பொழுது, இறக்கத்தில் இருக்கும் பொழுது அது தாமதமாக தான். ஏன்னா இன்ஃபேக்ட் ஆர்பிஐ இது ஒரு ஸ்டடியே பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த டைம் லேக் இருக்கு, வட்டி விகிதம் குறைந்த பிறகு அதனுடைய முழு பலாபலன்களை வாடிக்கையாளருக்கு அவங்க பாஸ் ஆன் பண்றதுக்கு ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிக வட்டியில நாங்க பிக்ஸட் டெபாசிட் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம்ல, அதை தானே டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க. இது 2 பக்கமான வியூ இருக்கு. பட் தனிநபர் நிறுவனங்களுக்கு சொன்னேன், தனிநபர்களுக்கு, வீட்டு கடன் வாங்கினவங்களுக்குலாம் இதுல வந்து ஒரு கணிசமான பெனிஃபிட் இருக்கும். குறிப்பாக நீண்ட கால அடிப்படையில் கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 15 ஆண்டுகளுக்கு மேல் அல்லது 20 ஆண்டுகள் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் 9 மாதங்கள் கூட அதனுடைய இது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா முன்பு, அதாவது அவங்க 20 ஆண்டுகளில் கொடுக்க வேண்டியதை 19 ஆண்டுகளுக்கு ஒட்டியே கொடுத்து முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அல்லது இஎம்ஐ கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இருக்கு. இது ஒரு தனிநபருக்கு. இதுல கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு எந்த புதிய வருமானமோ அல்லது வேலை மூலமா அல்லது தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் இல்லாமல் ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அந்த வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கவங்க, ஏற்கனவே போட்ட பிக்ஸட் டெபாசிட்ல பிரச்சனை இருக்காது. அது ஒருவேளை இப்ப அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ மெச்சூரிட்டி ஆகி அதை ரினியூ பண்ணும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய குறைந்த வட்டி விகிதத்துல தான் அது வந்து வரும். அப்ப நமக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுல நம்ம எப்படி சமாதானம் பண்ணிக்கணும்னா, எப்போதெல்லாம் வட்டி விகிதம் குறைக்கிறாங்கன்னா பணவீக்கம் ஓரளவு கட்டுக்குள் வந்ததாக மத்திய ரிசர்வ் வங்கிக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகுதான் குறைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ங்கிறது வந்து இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, பணவீக்கம் 5%, வட்டி 6%, உங்களுக்கு நிஜமான வட்டிங்கிறது 1%. இதே வட்டி விகிதம் 6க்கு பதில் 8% இருக்கு, ஆனால் பணவீக்கம் 10%, உங்களுக்கு வந்து அந்த 2% வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஆக்சுவலா.
நிறைய பேர் நினைக்கிறாங்க 6 விட 8 பெட்டர் தானே. அப்படி கிடையாது. அது எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும், பணவீக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் நம்முடைய வாங்கும் திறனை, வாங்கும் சக்தியை காமிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வட்டி வீதம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட கணிசமாக பணவீக்கம் குறைவா இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்முடைய வாங்கும் திறன் அந்த 8% என்ன வாங்குறோமோ அதை விட அதிகமா 6% ரிட்டர்ன்லேயே நம்மளால வாங்க முடியும். இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சூப்பர் சார். இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது சார். பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். நீங்க நெகட்டிவ் சைடும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. கம்பெனிகளை பத்தி சொன்னீங்க ஆரம்பத்துல. Q3 ரிசல்ட் ஏதாவது வந்திருக்குங்களா? நிறைய நிறுவனங்கள் தொடர்ந்து காலாண்டு முடிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியதற்கு பிறகு 2-3 முடிவுகள் வெளியானது. நிறைய முடிவுகள் இன்னும் கூட வந்திருக்குது. அதுல குறிப்பாக ஐடிசி அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியானதை பார்த்திருப்பீங்க. அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதற்கு அவங்க முக்கியமான காரணமாக சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காஸ்ட் அதிகமாயிருக்கு. ஏன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் பார்த்தீங்கன்னா 7% குறைஞ்சிருக்கு. பொதுவாக அது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த தடவை 7% குறைஞ்சிருக்கு. அது குறைந்த பிறகு கூட அது 5000 கோடிக்கு மேல தான் இருக்கு. ரெவென்யூவுமே 8% ஏறி 20,000 கோடிக்கு மேல இருக்குது. ஒரு காலாண்டில் 5000 கோடி நிகர லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம்ங்கிறது மறந்துடக்கூடாது. ஆண்டுக்கு 20,000 கோடி நிகர லாபம் உத்தேசமாக இவங்கள்ட்ட வந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். கேஷ் ஃப்ளோவா மேபி ஹோட்டல் பிரிஞ்சதுனால கம்மியாயிடுச்சுங்களா சார்? அது இல்ல, இது கன்சாலிடேட்டடா தான் அந்த பீரியடுக்கு தானே கொடுக்குறாங்க, டிசம்பருக்கு. அப்ப கன்சாலிடேட்டடா தான் இருக்கும். இனிமேல் வரும்பொழுது தான் அதை பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க அந்த ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்கல்ல, ஜனவரி 1 முதல். ரெக்கார்ட் டேட் 6 இருந்தாலும் அந்த தனி ஹோட்டலா ஃபங்க்ஷன் பண்றது ஜனவரி 1 முதல்னு. அதனால அடுத்து வரக்கூடிய காலாண்டுல தான் இது பிரித்து வரும் நான் நினைக்கிறேன். இது போக 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. பங்கு ஒன்றுக்கு 6 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க நடப்பாண்டுக்கு. இதுக்கு ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று மாலை அலுவல் முடியும் நேரத்தில் யாரோட பேரெல்லாம் அவங்களுடைய ரெக்கார்ட்ல இருக்கோ பங்குதாரராக அவங்களுக்கு எல்லாம் பங்கு ஒன்றுக்கு 6 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்குடைய முடிவுகளை நேற்றே நம்ம பார்த்தோம். இது தவிர இன்னும் 2 முடிவுகள் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நான் விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு ஏர்டெல். இந்த ஏர்டெல் நிறுவனத்தினுடைய முடிவு. இன்னொன்று ராம்கோ சிமெண்ட் இந்த நிறுவனத்தினுடைய முடிவு. எதுக்காகனா, ராம்கோ நிறுவனம் இந்த காலாண்டுல டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்த காலாண்டுல 329 கோடி ரூபாய் நிகர லாபம்னு சொல்லியிருக்காங்க. இது 2 மடங்குக்கு மேல அவங்களுடைய வழக்கமான லாபத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல 93 கோடி தான் இருந்துச்சு. அப்ப எப்படி இந்த 329 கோடி வந்திருக்கு? அப்ப இது ரொம்ப நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அங்கதான் ஒரு கேட்ச் இருக்கு. அதை நம்ம ஒரு எக்ஸப்ஷனல் இன்கம் 329 கோடி கிட்ட இருக்குது. அது எதனால வந்ததுன்னா, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்களிடம் இருக்கக்கூடிய பங்கு முதலீடுகள், வேறு முதலீடுகளை, அது போக லேண்ட், உபரியாக இருந்த இடங்களை விற்றதன் மூலமாக ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய எக்ஸப்ஷனல் இன்கம் 329 கோடி ரூபாய் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதை கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனா போனதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நெகட்டிவ் தான். ஸோ இது ஒரு காரணம். இது ஏன் இப்படி இந்த மாதிரி நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இன்னொரு அனாலிசிஸ், நம்ம இன்னொரு விஷயத்தை இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிமெண்ட் சேல்ஸ் 10% அதிகரிச்சிருக்கு இந்த காலாண்டுல. 4.4 மில்லியன் டன். இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல 4 மில்லியன் டன் தான். இப்ப 4.4 மில்லியன் டன். ஓகே. ஆனாலும் அவங்களுடைய நெட் ரெவென்யூ சேல்ஸ் இன்கம் குறைஞ்சிருக்கு. விற்று வரவுன்னு சொல்லக்கூடியது ரூபாயின் அடிப்படையில் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? உதாரணமா பாத்தீங்கன்னா, சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 2113 கோடி ரூபாய் அவங்களுடைய ரெவென்யூ. இப்ப பாத்தீங்கன்னா 1988 தான். 2113க்கு பதிலாக 1988 இன் ஸ்பைட் ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீசிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டன்னேஜ். என்ன காரணம்னா, விலை, சிமெண்டினுடைய விலை 14% குறைஞ்சிருக்கு. சந்தையில் ஒரு பெரிய டிராப் இந்த காலாண்டுல இருந்ததன் காரணமாக அவங்களுடைய குவான்டிட்டியில அதிகமா இருந்தாலும் விலை அடிப்படையில், ரெவென்யூ அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கிறது. அதன் காரணமாக லாபமும் குறைந்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் தான் நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம இருந்து பார்த்தோம். பட் அதே சமயத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வித்தாங்க இல்லையா, அதன் மூலமாக அவங்க கையில ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான் போறாங்க பெரிய அளவுல. அதுக்கு அதை பயன்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட 443 கோடி ரூபாய் வித்துட்டாங்க. 1000 கோடி டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மிச்சம் அமௌண்ட் வந்ததுன்னா இதை அவங்களுடைய கடன் கணிசமாக குறையும். இன்னொரு பக்கம் எக்ஸ்பான்ஷன் போக போறாங்க. அதற்கும் இதை பயன்படுத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஸோ நம்ம இந்த ராம்கோ சிமெண்ட்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2. ஒன்னு, எக்ஸப்ஷனல் இன்கம்ங்கிறது ஒன்று இருக்கும்பொழுது அதை ரிமூவ் பண்ணணுங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதான் நார்மலைஸ்டு இன்கமா ப்ராஃபிட்டா பார்க்கணும்னு. அப்பதான் அதனுடைய உண்மையான இந்த காலாண்டில் உள்ள செயல்பாடுகள் தெரியும். 2வது, அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் வேல்யூல இன்க்ரீஸ் ஆகல. ஏன்னா அப்ப நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா மட்டும் நல்லது இல்லை, வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் காஸ்ட்டும் குறையணும். காஸ்ட் குறையணுங்கிறது ஐடிசி ரிசல்ட்ல பார்த்தோம். ஸோ இது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே நீங்க ஏர்டெல் நிறுவனத்தினுடைய முடிவுகளை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவங்களுடைய லாபம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு.
2024 ஆண்டு டிசம்பர் மாதம் முடிவடைந்த காலாண்டுல 2876 கோடி. ஆனால் இப்ப இந்த டிசம்பர்ல 16,134 கோடி, கிட்டத்தட்ட 450-460% மேல அதிகரிச்சிருக்கு. அப்ப பிரமாதமான செயல்பாடுகள் அப்படி இல்ல, அப்படி நம்ம நினைக்க முடியாது. செயல்பாடுகள் நல்லா இருக்கு, பட் ஆனா இந்த நம்பரை வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. என்ன காரணம்னா, இதுல 14,000 கோடிக்கு மேல ஒரு எக்ஸப்ஷனல் இன்கம் வந்திருக்கு. என்ன காரணம்னா, இண்டஸ் டவர்னு அதனுடைய ஒரு பிசினஸ், அவங்களுடைய சப்சிடரியா அதை கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க இந்த தடவை. இந்த நிறுவனத்தோட ஏர்டெலோடு கன்சாலிடேட் பண்ணி அதோட அந்த லாபத்தையும் அந்த வருமானங்களையும் சேர்த்து காமிச்சதுனால, இதற்கு முன்பு அது தனியாக இருந்தது, இப்ப சேர்ந்திருக்கு. அதனால அதனுடைய லாபம் 2876 பதில் 14, அது வந்து அந்த அமௌண்ட் மட்டும் 14,000 கோடிக்கு மேல. ஸோ அதை சேர்த்தீங்கன்னா கணக்கு கிட்டத்தட்ட போன வருஷத்துக்குள்ள அந்த லாபத்துக்கிட்ட தான் வந்திருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டர் தான். எதனால பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிகாம் நிறுவனங்களை எப்படி எவாலுவேட் பண்ணணும்னு நம்ம பேசியிருக்கோம். ஆர்பு, ARPU, ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கறத வச்சு தான், இந்த மெட்ரிக்கை வச்சு தான் நம்ம அதை வந்து கணக்கிடணும். இந்த மெட்ரிக் படி பாத்தீங்கன்னா 17% கிட்ட இது வந்து அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். இதற்கு முந்தைய ஆண்டுல பார்த்தோம்னா வெறும் 208 ரூபாய் இருந்தது, இப்ப 245 ரூபாய். நம்ம முன்பே பேசணும் இந்த மாதிரி ரூல் ஆஃப் 3ன்னு சொல்லி நாளைக்கு பேர் இந்த இடத்துல இப்ப ஏத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஆள் தனிநபர் 208 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வந்து ஆவரேஜா 245 ரூபாய் கொடுக்குறாங்க ஏர்டெல்ல. இது வந்து 5% மேல ஹையர் தேன் சீக்வென்ஷியல் பார்த்தாலும் சரி. அதோட அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், இப்ப ஜியோ, நம்ம எல்லாரும் ஜியோ தான் அதிகம் நினைப்போம். ஜியோ ஆர்பு 203 ரூபாய் 30 காசு, வேற இது 245 ரூபாய். ஐடியா வந்து இன்னும் இந்த கரண்ட் குவார்டர் தெரியாது, பட் முந்தைய குவார்டர்ல 156 ரூபாய் தான் வோடபோன் ஐடியா 156, ஜியோ 203, இவங்க 245. ஸோ இதன் காரணமாகவும் அவங்களுடைய லாபம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இது போக ஃபாரெக்ஸ் ஏர்னிங்ல ஒரு டாலர் அதிகரித்ததன் காரணமாகவும் ஒரு தாக்கம் இருக்கிறது. ஆக இந்த 3 காரணங்களால் ஏர்டெல்னுடைய முடிவுகள் வந்து நல்லா இருக்குது. அதனுடைய தாக்கம் வந்து போக பங்கினுடைய விலையில் நீண்ட கால அடிப்படையில், நாளை மறுநாள் ஏறுமானலாம் சொல்ல முடியாது, நீண்ட கால அடிப்படையில் தெரியும். இன்னொரு நிறுவனம் காலாண்டு முடிவுகளை அறிவித்திருக்கிறது, M&M, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இன்னைக்கு செய்தித்தாள்களை பிரித்தா எல்லா தாள்களையும் கடந்த 2 நாட்களா பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய விளம்பரம் தான் ஈவி. அந்த நிறுவனம் அவங்க வந்து 19% நிகர லாபம் அதிகரித்து 2,964 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பங்கினுடைய விலை ஒரு 58 ரூபாய் அதிகரித்து 3,200 ரூபாய் கிட்ட வணிகம் நடந்தது. பொதுவாகவே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற நிறுவனங்களோடு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. வேல்யூவேஷன்ங்கிறது அது வந்து வேற பால் கேம், அதை நம்ம தனியா பேசணும். முக்கியமா இப்ப நம்ம இந்த மஹிந்திரா பத்தி பேசல ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கணும். என்னன்னா, ஃபடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், இவங்க வந்து சென்ற மாதத்திற்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி மாதத்துல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 15% விற்பனை அதிகரிச்சிருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 8% மேல விற்பனை அதிகரிச்சிருக்கு, 2 வீலர்ஸ் 4% மேல, 3 வீலர்ஸ் கிட்டத்தட்ட 7%, டிராக்டர்ஸ் 5%, ஒட்டுமொத்தமாக ஒரு 6.5% மேல அதிகரிச்சிருக்கு. ஜனவரி மாதம் 2024 21,49,117 வெஹிக்கிள்ஸ். இந்த ஜனவரி இந்த ஆண்டுல 22,91,000, போன வருஷம் 21,49,000, இப்போ வந்து 22,91,000 அப்படின்னு ஒரு கணிசமான ஒரு 1,40,000 மேல விற்பனை அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம டிசம்பர் மாதம் பார்த்ததுக்கு நேர்மாறாக இருக்கு. அது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பெரிய அளவுல டிஸ்கவுண்ட் கொடுத்து கையில இருந்த ஸ்டாக் எல்லாம் டிசம்பர்ல நாங்க கிளியர் பண்ணிருக்கோம் மேஜரா. அதை தொடர்ந்து ஃப்ரெஷ் புக்கிங்ஸ்ல இப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சஸ்டைன் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், ஐடிசியை பத்தி நீங்க சொன்னீங்க அவங்களுடைய லாபம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டில பாக்குறப்ப ஐடிசி ஹோட்டல் ஒரு 3.73% ஏறி இருக்கு. இது ஐடிசி பாக்குறப்ப 2.49 குறைஞ்சிருக்கு. என்ன சார், ஒரே முடிவு ஒன்னு ஏறி இருக்கு, ஒன்னு குறைஞ்சிருக்கு? இல்ல, அதுதான் அதை பிரிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலுக்கு அந்த நிறுவனம் சொன்ன வேல்யூ 540 ரூபாய் கிட்ட. சந்தை வந்து ஜனவரி 6ஆம் தேதி முடிந்து அந்த அடுத்த நாள் அந்த இது விற்பனை ஆரம்பித்த பொழுது, ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஆரம்பித்த பொழுது அது முடிவு செய்த விலை 260 ரூபாய். ஆனால் இப்ப இருக்குது 173. இதுல எது சரியான விலைங்கிறத போக தான் நமக்கு தெரியும் உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ஏர்னிங்ஸ், எபிட்டா அந்த அடிப்படையில பார்த்தால் இந்த விலை கூட ஜாஸ்தியா தெரிகிறது சில சமயங்கள்ல. வேற ஒரு ஆங்கிள் ஃபண்டமெண்டல்ஸ்ல சொத்து அசெட்ஸ் அவங்க வச்சிருக்கக்கூடியது அப்படிங்கிறது, அதன் அடிப்படையில் வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய வருமானம் பார்த்தா, சோ இது ஒரு மிக்சட் இதுதான் ஜட்ஜ்மெண்டல் கால். கரெக்டா அந்த மார்ச் மாத முடிவுகள் வெளிவந்து என்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணிருக்காங்க, செக்மெண்டேஷன் பண்ணிருக்காங்க பார்த்தாதான் நம்ம இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கு. பிராடர் மார்க்கெட்ல பாக்குறப்பவும் எல்லாமே நெகட்டிவா தான் தெரியுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா அட்வான்ஸை விட டிக்ளைன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 200 புள்ளிகள் கிட்ட இறங்கி இருந்தால் கூட
கூட இந்த 200 புள்ளிகளுமே 3 வங்கிகளுடைய பங்கு விலையில தான் வந்திருக்கு. ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி, ஸ்டேட் பேங்க். இந்த 3னுடைய விலையிலேயே 200 புள்ளிகளுக்கு மேல வந்து இறக்கம் வருது. அது போக ரிலையன்ஸ், ஐடிசி அண்ட் டிசிஎஸ். இதுதான். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல்கள் இல்லை. ஆனால் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 23,500ங்கிறதுக்கு அருகாமையில் அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை திங்கள் அன்று பிரேக் ஆகுமா இல்ல திரும்ப ரிவர்ஸ்ல ஏறி ரிவர்ஸ் கியர்ல 2700க்கு போகுமாங்கிறத பார்க்கணும். மோஸ்ட்லி அந்த 23,500 கிட்ட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மேஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா அந்த லெவல் அது பிரேக் ஆகிட்டா முதல்ல 23,000 கீழே போனுச்சு. ஸோ திரும்ப அது போறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எதுவும் இப்போ சொல்ல முடியாது. என்னன்னா ரொம்ப ஈவன் ஃபுல் வீக்கை தாண்டி வந்திருக்கோம். சென்ற சனிக்கிழமை பட்ஜெட், அதற்கு பிறகு இங்க பாத்தீங்கன்னா டாரிஃப் வார் நடுவில், அப்புறம் நம்மளுடைய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த இதெல்லாம் தாண்டி வந்திருக்கும். அதனால வந்து இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப மிக்சடா தான் இருக்கும். ஒரு உறுதியான டைரக்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை உறுதியான டைரக்ஷன் சொல்லணும்னா டவுன்வர்ட் தான், மோர் டவுன்வர்ட், சைட்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் வித் டவுன்வர்ட் பயஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது சைட்வேஸ் மூவ்மெண்ட் வித் டவுன்வர்ட் பயஸ். அதனுடைய பயஸ் வந்து டவுன்வர்ட்ல இருக்கும், பட் ஆனா சைட்வேஸ்ல இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான். அப்பங்கிறது ரூல்ட் அவுட். அப்படிதான் நான் பார்க்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட்டுங்க சார். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் க்ரூட் மூணுமே வந்து ஸ்லைட்லி அப்னு சொல்லலாம். பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அந்த $72 கீழே தான் அங்கே க்ரூட் இருக்கு. கோல்டுமே 2860ங்கிறத ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கன்சாலிடேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ரேட்ல கன்சாலிடேட் ஆனிச்சுன்னா அடுத்த வாரத்தில் இதில் ஒரு மிகப்பெரிய மூவ் தங்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெள்ளியுமே அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $32 மேலேயே தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களா இருக்கு. ஸோ நல்ல கன்சாலிடேட் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன்லேயே இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு முடிவு இதே பட்சத்தில் சர்வதேச சந்தைகள் அமெரிக்கா இருக்கும் பட்சத்தில் அடுத்த வாரம் ஒரு both of them are in for a major move அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த மேஜர் மூவ்னு சொல்லும் பொழுது 2-3%. அதை தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய மூவ் தான். நம்ம பங்குச்சந்தை மாதிரி ஒரு நாள்ல 10% ஏறும் 20% ஏறும்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரியான ஒரு மூவ் நடக்கிறதுக்கு 1-2% கூட இருக்கலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதான் நான் பார்க்கிறேன். சிறப்புங்க சார். டீட்டெயிலா Q3 ரிசல்ட் வந்து சொன்னீங்க. மார்க்கெட் எப்படி போகுங்கிறது வந்து கணிச்சிருக்கீங்க. நாளை பேசுவோம் சார். நேயர்கள் நிறைய கேள்விலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நிச்சயம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.